அன்பின் பரலோக பிதாவே, இது அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எங்களுக்கு நீர் தந்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் இல்லை ஆண்டவரே. இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த தயவுக்காக, அன்புக்காக, உம்முடைய மாறாத பிரசன்னத்துக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார். வந்த ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் உம்முடைய காயப்பட்ட கரத்தை வைங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, கிருபையை தாங்கப்பா, சமாதானத்தினால நிரப்புங்கப்பா, அற்புதங்களை பார்க்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல உம்முடைய அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய அதிசயங்களை பார்க்கட்டும், உம்முடைய அற்புதங்களை பார்க்கட்டும் ஆண்டவர். தருகிற நன்மைகளை நாங்கள் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போது ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா தடைகளை மாற்றுங்க. எங்களுடைய சிந்தைகளை ஆண்டவர் தகுதிப்படுத்தும், ஒருமுகப்படுத்தும், எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும் சுவாமி. கண்மலை மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். அல்லேலூயா. இந்த அருமையான நேரத்திலும் உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 28:6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது சங்கீதக்காரன் ஆண்டவரை எப்படி பார்க்கிறான்? தாவீதினுடைய பார்வையிலே கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்கிறோம். இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை எப்படி பார்க்கிறார் என்று நாம் பார்க்கும்போது கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். விண்ணப்பத்துக்கும் ஜெபத்துக்கும் வேண்டுதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வேண்டுதலும் விண்ணப்பமும் ஏறக்குறைய ஒன்றாக இருக்கிறது. அதை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த விண்ணப்பம் என்கிற வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை என்ன சொல்லுதுன்னா சப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுது. அப்ளிகேஷன் வேற, சப்ளிகேஷன் வேற. அப்ளிகேஷன்னா எனக்கு இதை செய்யுங்கள் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் மனு கொடுக்கறது இல்லை அப்ளிகேஷன். சப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்து வேண்டுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அது என்னன்னா கடவுளிடத்தில் உரிமையோடு போய் கேட்பது அல்ல, அதற்கு பதிலாக கடவுளிடத்தில் நாம் கெஞ்சி மன்றாடி கேட்பது. இறந்து அப்படின்னா பிச்சை கேட்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆண்டவரே எனக்கு இறங்குங்க அப்படின்னு அவருடைய சமூகத்தில் போய் நிற்பது. ரெண்டாவது சொல்லுது பணிவாக கேட்பது. பணிவாக கேட்பது, அதிகாரத்தோடு கேட்பதல்ல, பணிவாக கேட்பது. மூன்றாவது உளப்பூர்வமாக கேட்பது. ஏதோ உதட்டில் வந்துச்சு நான் பேசிட்டேன் அப்படியெல்லாம் இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாய் நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிற விண்ணப்பம், அதுதான் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறது. சங்கீதக்காரனும் இங்கே அதை சொல்லுகிறான். கர்த்தர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அருமையானவர்களே, இதனுடைய பின்னணியை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சங்கீதக்காரன் தன்னுடைய ஆண்டவரிடத்துல அவன் ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருந்தவன் இப்பொழுது நம்பிக்கையோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவனாக மாறுகிறான். அல்லேலூயா. ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருந்தவன் என்ன பண்ணானா நன்றி சொல்லுகிறவனாக நம்பிக்கையோடு கர்த்தரை துதிக்கிறான். இந்த 6வது வசனம் அதான் சொல்லுது, கர்த்தர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கிறது. இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த தாவீதுக்கு இந்த பகுதியை குறித்து சொல்லும்போது சொல்றாங்க, ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு நெருக்கடி அவனுடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார். அதே போல அவனுடைய வாழ்க்கையில அவன் நம்பின மக்கள் அவனுக்கு எதிராக எழும்பின சூழ்நிலையா இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவது அவனுடைய தேசத்திற்கு வந்த பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படி இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான் என்று சொல்லுகிறார்.
அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அந்த தாவீதினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, அவன் ஆண்டவரிடத்துல கேட்ட ஒரு காரியம், எனக்கு நியாயம் வேணும் ஆண்டவரே, எனக்கு இரக்கம் வேணும் ஆண்டவரே, எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அவன் விண்ணப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த விண்ணப்பங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தவர் இப்போ ஒரு விசுவாச அறிக்கையும் அங்கே பண்றார். 7வது வசனத்தில் சொல்றார், கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். நம்பிக்கையோடு ஆண்டவரை துதிக்கிற ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே சில விண்ணப்பங்களை நாம் பார்க்க போகிறோம். எதற்காக அவர்கள் விண்ணப்பித்தார்கள், அது அவர்களுக்கு கிடைத்ததா என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவரை நாம் நன்றாய் உணர்ந்தவர்களாக அவருடைய சமூகத்தில் வரணும். ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதக்காரன் சொல்லும் போது 65ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் சொல்றான், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல 14ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கேயும் சங்கீதக்காரன் ஆண்டவரை குறித்து இப்படி சொல்றார். வாசிங்க 14:1. 141ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்துக்கு செவி கொடும் என்று அங்கே சொல்லுகிறார். என் விண்ணப்பத்துக்கும் என் சத்தத்திற்கும் நீர் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவரிடத்திலே அவன் மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நேரத்தில் முதலாவதாக ஒரு விண்ணப்பத்தை நாம் பார்க்கிறோம். அந்த விண்ணப்பம் எங்க இருக்குது அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்திலே நாம் அங்கே பார்க்கலாம். வாசிங்க, ஆதியாகமம் 17:19. அதை தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த சங்கீதக்கார ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல வைக்கிற விண்ணப்பம், வசனம் தப்பா சொல்லிட்டேன், அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய இந்த இஸ்மவேலுக்காக அவன் விண்ணப்பம் பண்றான். அந்த 18வது வசனத்தை பாருங்க, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை இல்லை. ஆபிரகாமுக்கு பிறந்த இந்த இஸ்மவேல் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இல்லை, ஆனாலும் அது அவனுடைய சொந்த பிள்ளை. ஆகவே இந்த பிள்ளையை குறித்து ஆபிரகாமுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. ஏன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண பிள்ளையை அவர் ஆசீர்வதிப்பார், அது தானா நடக்கும். ஆனா இது ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இல்லை, தன்னுடைய சுயத்தில் வந்தது. அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு ஏக்கம் என்னன்னா, ஆண்டவரே ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறீங்க, அது பரவாயில்ல, அது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆனா இந்த இஸ்மவேல் என்ன பண்ணோம், உமக்கு முன்பாக பிழைக்க வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த ஆபிரகாமுக்கு இருந்த அதே ஏக்கம் எல்லா பெற்றோர்களுக்குள்ளேயும் இருக்குது. உண்மைதானா? என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை வாழணும், என் பிள்ளை சுகமா இருக்கணும், என் பிள்ளை என்னை விட நல்லா இருக்கணும், அப்படிதான் எல்லா பெற்றோர்களும் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் இதுக்கு இந்த வார்த்தைக்கு அடுத்தது அவனுக்கு பதில் சொல்லல. முதல்ல என்ன சொல்றார் தெரியுமா? தேவன் சொல்றார், உன் மனைவி ஆகிய சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்லிவிட்டு அப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்காத தேவன் அல்ல.
இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண ஈசாக்கை அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிவிட்டு அடுத்தது சொல்றாரு, இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் விரும்பி கொடுத்தது ஈசாக்கு, ஆண்டவர் விரும்பாம பெற்றது இஸ்மவேல். ஆண்டவர் அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால தான் நீங்கள் 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்வார். எனக்கு முன்னால உத்தமமா இருப்பா, உன் இஷ்டத்துக்கு ஓடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் எச்சரித்தாலும் அவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஆபிரகாமுடைய விண்ணப்பத்திற்கு இறங்குகிறார். அதனுடைய விளைவு என்ன? நீங்க தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான் என்று சொல்லி இந்த இஸ்மவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவரே என் பிள்ளை உமக்கு முன்னால என்ன பண்ணணும்? வாழணும் ஆண்டவரே. என் பிள்ளை உமக்கு முன்னால பிழைக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளை உமக்கு முன்னால சுகமா இருக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளை உமக்கு முன்பாக பெரியவனாய் இருக்கணும் ஆண்டவரே. எத்தனை பெற்றோருடைய கண்ணீர் தெரியுமா? எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. பிள்ளைக்காக கண்ணீர் வடிக்கிற பெற்றோரே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டிருக்கிறேன், நான் அந்த பிள்ளையுடனே கூட இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்க பிள்ளைய வச்சு நீங்க வடிக்கிற கண்ணீர் இருக்குது பாருங்க, அது ஒரு நாள் வீணாகாது. கர்த்தர் உங்களுடைய பிள்ளையோடு கூட இருந்து உங்க பிள்ளைங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் நீ என் சமூகத்தில் உன் பிள்ளைகளுக்காக வடிக்கிற கண்ணீரை, நீ என்னிடத்தில் வைத்த விண்ணப்பத்தை நான் கேட்டிருக்கிறேன், நான் இந்த பிள்ளைகளோடு இருப்பேன், அந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், அவர்களை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. எந்த காரணத்துக்காக, எந்த காரியத்துக்காக பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோமோ ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்க வல்லவர். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, அந்த வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் மத்தேயுவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஒரு கானானிய ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த பகுதியை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, இந்த கானானிய பெண் இஸ்ரவேல் கூட்டம் அல்ல, அவ அந்நிய தேசத்தை சேர்ந்தவ, கானானை சேர்ந்த சீரியா பொனீஷியா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. அந்த பெண் இயேசுவிடத்துல வந்து கேட்கிற, ஆண்டவரை என் மகள் கொடிய வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிறாள். ஆண்டவர் பதிலே சொல்லலை. அவர் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறாரு. அவருடைய சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இவள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வர்றாளே, அவளுக்கு ஒரு பதிலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அவளுக்கு சில எதிர்மறையான பதில்களை சொல்றாரு. ஆனாலும் அந்த அம்மா விடலை. நல்ல கவனிங்க, இன்னைக்கு பெற்றோர்களே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது ஒரு காரியத்தை தெரிஞ்சுங்க, நமக்கு பதில் வராமல் இருக்கலாம் முதல்ல, ரெண்டாவது நமக்கு எதிர்மறையான பதில்கள் வர்ற மாதிரி இருக்கலாம், மூணாவது இதை கேட்கறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆனாலும் அந்த பெண் விடலை. முதல்ல சொல்றாரு, இஸ்ரவேலருக்காகத்தான் நான் வந்தேன். அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல ஆண்டவரை எனக்கு இறங்குங்க. ரெண்டாவது சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடலாமா அப்படின்னா அந்த அம்மா சொல்லுது, ஆமா ஆண்டவரே உண்மைதான், ஆனாலும் அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணும் தெரியுமா? மேசையின் கீழ் விழுகிற துணிக்கைகளை அது பொறுக்கி தின்னுமே, அந்த மாதிரி எதையாவது எனக்கு கொடுங்க. அல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் புகழ்ந்த சிலர் இருக்கிறாங்க, ஏசாமி புகழ்ந்த சிலர். அதுல ஒரு பெண் இந்த கானானிய பெண். ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லணும், உன் விசுவாசம் பெரியது. நான் பதில் தராம இருந்தாலும் நீ உன் பிள்ளைக்காக கேட்ட, நான் பதில் உனக்கு அற்புதம் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் நீ உன் பிள்ளைக்காக கேட்ட,
உனக்கு தகுதி இல்லைன்னு நான் சொன்னாலும் உன் பிள்ளைக்காக நீ வடிக்கிற கண்ணீரை ஒரு நாள் நான் விடமாட்டேன். உன்னை மேன்மைப்படுத்துவது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அந்நேரமே அவளுடைய பிள்ளை சுகமடைந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப விண்ணப்பத்தை கேட்கிறவர் பிள்ளைக்காக நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை நிச்சயமாக கேட்பார். அல்லேலூயா. ரெண்டாவது இன்னொரு விண்ணப்பம் ஒன்று இருக்குது. அங்க அது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் சொல்லுகிறது, மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பந்தரித்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது பார்க்கிறோம், பிள்ளைக்காக ஜெபித்த அப்பா, ரெண்டாவது மனைவிக்காக ஜெபித்த கணவனை நாம் பார்க்கிறோம். அந்த அம்மாவுக்கு பைபிள் சொல்ற பேர் என்ன தெரியுமா? மலடியாய் இருந்தாள். அல்லேலூயா. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இனி உனக்கு குழந்தை கிடையாது, நீ மலடி, உனக்கு பிள்ளை கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிற சூழ்நிலையில தான் ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்தான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்பிக்கை அற்று போன நிலையில் இருக்கிறவர்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? என் ஆண்டவர் அசாத்தியங்களை செய்கிற தேவன். பாதி பேர் அமைதியா இருக்கிறீங்க. அல்லேலூயா. நடக்காதுன்னு சொன்ன காரியங்களை நடத்தி வைக்கிறவர் தான் என் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க இங்கிருந்து போகும்போது இதை சொல்லிட்டே போங்க, நடக்காதுன்னு சொல்ற காரியத்தை என் ஆண்டவர் மட்டும்தான் நடத்துவார். அல்லேலூயா. வேதம் இந்த ஒரு 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 வார்த்தை இருக்குது, என்ன தெரியுமா? மூளை சாதிக்காதத முழங்கால் சாதிக்கும். நம்புறீங்களா? மூளை சாதிக்காது. டாக்டர் சொல்லிட்டாரு முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு, ஆனா முழங்கால் சாதிக்கும். அல்லேலூயா. இந்த லெந்து நாட்கள் வந்தாலே எனக்கு என்னன்னா, இந்த வருஷம் ஏதாவது ஒரு அற்புதத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துடும். காரணம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு அற்புதத்தை கர்த்தர் அசாத்தியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா போரூரில் இருக்கும்போது ஒரு செய்தி வருது. ஒரு செவ்வாய்க்கிழமை செய்தி வருது, ஐயா ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸாக ராமச்சந்திரா மருத்துவமனையில் இருக்கிறாரு. அவங்க வீட்டம்மா உங்ககிட்ட சொல்லி சர்ச்சில் ஜெபம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய நிலை என்ன தெரியுங்களா? அதாவது இவர் ஊருக்குள்ள இருந்து மெயின் ரோட்டுக்கு வர்றாரு. மெயின் ரோட்ல ஒருத்தன் பைக்ல வேகமா வந்தா, 2 பேரும் இடிச்சாங்க. இந்த ஆளுனுடைய ரிப்பெல்லாம் உடஞ்சி போச்சு. இந்த மனுஷனுடைய ரிப்பெல்லாம் உடஞ்சி போய் இந்த விலா எலும்பெல்லாம் குடல்ல குத்திடுச்சு. அங்கங்க குத்தி பஞ்சர் ஆகி ரத்தம் அதுவாட்டு போயிட்டு இருக்குது. இவங்க கொண்டு போய் அவரை மருத்துவமனையில் சேர்த்த பொழுது டாக்டருங்க செக் பண்ணிட்டு செத்து போயிட்டாரு, இவரை ஐசியூல இது மார்ச்சுவரியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி காலெல்லாம் கட்டிட்டாங்க. இவரை அந்த அந்த ஸ்ட்ரெச்சரில் போட்டு கொண்டு போகிற நேரம் அவருடைய மனைவி போய் அவர் மேலே விழுந்து ஓன அழும் பொழுது பார்த்தா இந்த ஒரு நரம்பு மாத்திரம், கழுத்தில் இருக்கிற அந்த ஒரு நரம்பு மாத்திரம் துடிக்குது. அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா என் வீட்டுக்காரர் சாகலை, துடிக்குது, அந்த நரம்பு துடிக்குது. உடனே டாக்டர் தொட்டு பார்க்குறாங்க, நரம்பு உண்மையிலே துடிக்குது. உடனே அவங்க அந்த அடுத்த அரை மணி நேரம் 4 பாட்டில் ரத்தம் ஏற்றுறாங்க. கடகட ரத்தம் ஏற்றுறாங்க. ஏறின வேகத்தில் ரத்தம் குறைஞ்சிட்டே இருக்கு. அப்போ டாக்டருங்களுக்கு சந்தேகம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா உள்ள நிறைய இடங்கள்ல குத்தி கிழிச்சிருக்கு, ரத்தம் போயிட்டு இருக்குது. உடனே ஒரு ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அங்கங்கே எல்லாம் அந்த பஞ்சர் ஓட்டுற மாதிரி எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ கொண்டு போய் ஐசியூவில் வச்சிருக்கிறாங்க. அந்த செவ்வாய்க்கிழமை இரவு எல்லாம் அங்கே அந்த மனிதனை பார்க்க போகும்போது அங்கே ஒரு டாக்டர் அப்போ தான் வர்றாரு. அவர்கிட்ட கேட்குறேன், எப்படி இருக்குது சூழ்நிலைன்னு. அவர் சொன்னார், சந்தேகம்தான். அவர் ஒருவேளை சுகமாகி வந்தாலும் குறைஞ்சது 6 மாதம் அவர் நடக்க முடியாது, கண் பார்வை வருமானது தெரியாது, ரொம்ப சீரியஸாக இருக்குது சார், அதை விட அவர் செத்து போகிறது நல்லதுன்னாங்க. யார் சொன்ன தெரியுமா? டாக்டர். செத்து போகிறது நல்லது, அவர் பிழைச்சி வந்தாலும் ரொம்ப கஷ்டம்னார். அவருக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் அவரை வென்டிலேட்டரில் வச்சிருக்கிறாங்க, கண்ணை திறக்கல, ஆள் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கிறாரு. புதன் வியாழக்கிழமை டாக்டருங்க சொல்லிட்டாங்க,
வெள்ளிக்கிழமை நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்குள்ள இவர் கண்ணை திறக்கலைன்னா 12 மணிக்கு வென்டிலேட்டர்ல இருந்து இவரை எடுத்துருவோம், செத்து போயிடுவார். அது எடுத்துட்டா அரை மணி நேரத்தில் அவர் கதை முடிஞ்சிடும். அவருங்க சொல்லிட்டாங்க. இப்போ திரும்பவும் அந்த 2 நாளும் சர்ச்சில் ஜெபம். அவங்க மனைவி அங்கே, அந்த அம்மாவுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது, ஆனால் அவங்களுக்கு ஒரு விசுவாசம், ஏசப்பா எனக்கு என் புருஷனை திருப்பி தருவார் அப்படின்னு அந்த அம்மா ஒரு ஜெபம். இப்போ என்ன நடக்கு தெரியுங்களா? அவங்களுக்கு டாக்டருங்க குறித்திருந்த அந்த நாள் பாருங்க, வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணிக்கு கண்ணை திறந்துட்டா. எல்லாரும் டாக்டருங்களுக்கு ஆச்சரியம், பரவாயில்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிரும் அப்படின்னு அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? 2 வாரத்தில் எழுந்து நடந்தார். கண் பார்வை இருக்காதுன்னு சொன்னாங்க, நல்ல தெளிந்த கண் பார்வை இருந்தது. அப்புறம் 1 மாசத்துல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டார். வரும்போது நேராக சர்ச்சுக்கு தான் வந்தாங்க, வீட்டுக்கு கூட போகலை. சர்ச்சுக்கு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அவர் நன்றி சொல்லிட்டு போனார். அவருடைய மனைவி என்ன பண்ணா தெரியுமா? அவங்க இந்து தாலி கட்டியிருந்தாங்க. தாலியை கழட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் அங்கே ஒரு அந்த மாதா சிலை ஒன்று இருக்கும், அந்த உண்டியலில் போட்டு வந்துட்டாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? அற்புதங்களை அசாத்தியங்களை செய்கிறவர் என் ஆண்டவர். எனக்கு நம்பிக்கை இல்லை, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனி நடக்காது, இது கஷ்டம் அப்படின்னாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? இது மனுஷ மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும். அல்லேலூயா. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபித்தான். வேதம் ரொம்ப அருமையா அந்த வசனத்தை முடிக்குது. என்ன சொல்லி முடிக்குது தெரியுங்களா? கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் வேண்டுதலை வேண்டுதலை கேட்டருளினார், அவன் மனைவி ரெபெக்காள் கற்பந்தரித்தாள். அல்லேலூயா. 2-3 வசனம் தள்ளி எல்லாம் போகல, அதே வசனத்தில் கர்த்தர் பதில் தருகிறார், அவள் கற்பந்தரித்தாள். இன்னைக்கு இரவு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ கேட்கிற காரியம் நடக்காது என்று இருந்தாலும் நான் அதை நடத்த வல்லவராய் இருக்கிறேன், என்னை நோக்கி ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. செய்வோமா? இன்னைக்கு நான் 6 பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன், 2 பாயிண்ட் தான் பேசியிருக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, மீதி நாளைக்கு பேசுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, முதல்ல உன் பிள்ளைக்காக நீ வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் கேட்பார். 2வது சொல்றாரு, நடக்காதுன்னு சொல்லப்பட்ட காரியங்களை எல்லாம் நடத்துகிற கர்த்தர், நீ யாருக்காக ஜெபிக்கிறாயோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். எல்லாரும் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாருக்கிட்டப்பா போவோம்? என் பிள்ளைக்காக உங்ககிட்ட தான் வருவோம். நடக்காதுன்னு எல்லாரும் சொல்ற காரியம் நடக்கணும் அப்படின்னா நாங்கள் உங்ககிட்ட தான் வருவோம். எங்களுக்கு வேற போக்கிடம் இல்லை ஆண்டவரே. தாவீதுக்கு அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டீர் என்று சொல்லுகிறானே, அதுபோல எங்க விண்ணப்பத்தை நீங்க கேட்கணும் ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து பேசுங்க. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை இந்த நாட்களில நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவரால முடியாத காரியம் ஒண்ணுமில்லை. கர்த்தர் சொல்றாரு, நீ இறைஞ்சி கேட்கிற, கெஞ்சி கேட்கிற, உன்னை தாழ்த்தி கேட்கிற, மனமுகந்து கேட்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உனக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் என்ற சங்கீதக்காரனை போல நாங்களும் உம்முடைய சமூகத்தில் நின்று உம்மை துதிக்கும்படியாய், ஆண்டவரே நீர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றின்னு நாங்கள் சொல்லத்தக்கதாக, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அநேக பெற்றோர்கள் இந்த இடத்துல கண்ணீரோட நிற்கிறாங்கப்பா. ஆண்டவரே, என் பிள்ளை உமக்கு முன்பாக வாழட்டும் ஆண்டவரே, பிழைக்கட்டும் ஆண்டவரே, என் பிள்ளை உமக்கு முன்பாக சுகமாய் இருக்கட்டும் ஆண்டவரே, என் பிள்ளை உம்மால ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கட்டும்ப்பா. எங்க பிள்ளைங்க உம்முடைய கரத்தில் இருக்கட்டும். அவர்களை நீங்க போதித்து நடத்துங்க. எங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று கேட்கிறார்களே, அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு வேற கதி இல்லை. எங்க பிள்ளைங்களை நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீர் தான் எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்ப்பா. எங்க பிள்ளைகளுடைய சமாதானத்தை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. 2வது சொல்லுகிறோம் ஆண்டவரே, எங்களுடைய யாரெல்லாம் நடக்காது முடியாதுன்னு சொல்லி கைவிடப்பட்டு இருக்கிறார்களோ
அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. ஈசாக்கு மலடியாய் இருந்த தன் பிள்ளைக்காக ஜெபித்த பொழுது, தன்னுடைய மனைவிக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டீர் என்று வேதம் சொல்லுகிறது. ரெபேக்காள் கற்பந்தரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல இந்த நாட்களில் ஆண்டவரே, யாரெல்லாம் தங்களுடைய குறைவுகளை நினைத்து, தங்களுடைய குடும்பத்தில் உள்ளவருடைய பலவீனங்களை நினைத்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பீராக. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கரத்தை நோக்கி பார்க்கிறோப்பா. வேதம் சொல்லுகிறது போல வேலைக்காருடைய கண்கள் தங்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காருடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போல, கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதப்பா. நிச்சயமாய் நீர் எங்களுக்கு இறங்குவீர், அற்புதங்களை செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை ஆசீர்வதி தந்தற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.